ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, சிம்ம ராசியும் சனியும் சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. அரசு வேலை ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு சிம்ம ராசியும் சனியும் சம்மந்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். எனக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம நேயர் ஒருத்தர் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்காரு. அது என்ன சொல்கிறாருன்னா, சிம்ம ராசியோட சனி சம்மந்தப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு சார். எனக்கு கூட இருக்குது, ஆனால் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அனுப்பியிருக்காரு. நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சொன்னவர்களை தானே கேட்க முடியும். அது சரி, இருந்தாலும் நம்ம நேயர்கள் விளக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நாம் சொல்லுவோம். நான் அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது அவர் பேசியிருக்காருன்னா, ஒருத்தங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணுன்னா சிம்மத்துக்கும் சனிக்கும் தொடர்பு இருக்கணும். சிம்ம ராசியில் சனி இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். அப்படி இல்லாட்டி சிம்ம ராசியை சனி பார்வை செய்தால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சிம்மத்தானோடு சனி சேர்ந்தால் அவர்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும். அப்போ சிம்மத்தான் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உரிய கிரகமான சூரியனோடு சனி சேர்ந்தால் அரசு வேலை கிடைக்கும். இது இல்லாமல் 2, 6, 8, 10 இந்த இடங்களில் சூரியன் இருந்தாலும் அதை சுபகிரகங்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்பியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறது அப்படின்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகத்தில் இருக்கும். இப்போது சிம்ம ராசியில் 2.5 வருஷம் இருக்கும் இல்லையா சனி. நீங்கள் 79க்கு முன்னாடி 1979க்கு முன்னாடி உள்ளதை பார்த்திங்கன்னா அந்த 2.5 வருஷம் பிறக்கிறவங்க அத்தனை பேருக்கும் 79, 80 அந்த பீரியட் இருக்குல்ல, அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் தான் சனி இருக்கும். அத்தனை பேருக்கும் அரசு வேலை கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு சனி வரும்போது சனியோட 10ஆம் பார்வை சிம்மத்துக்கு கிடைக்கும். அப்போ விருச்சிக ராசியில் சனி இருக்கிறவங்க பூரா அரசு வேலைக்கு கிடைக்குமானா அந்த 2.5 வருஷம் பிறக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கிடைக்காது. அதுக்கு அடுத்தது கும்ப ராசிக்கு சனி வரும்போது இந்த சனியோட 7ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கும். அப்போ கும்பராசியில் சனி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமானா கிடைக்காது. அதுக்கு அடுத்தது மிதுன ராசிக்கு சனி வரும்போது சனியோட 3ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கும்போது அவர்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருமானா அந்த 2.5 வருஷமும் யாருக்கும் கிடைச்சிடாது. அரசு வேலைங்கிறது அது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். ஒரு ஜாதகத்தில் பல காரகத்துவம் இருக்கும். இந்த ராசியில் இந்த கிரகம் இருக்குங்கிறத வச்சுட்டு மட்டுமே அரசு வேலை கிடைக்கும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அதே அமைப்பு இருக்கும். தனியார் நிறுவனங்களில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்போ அரசு நிறுவனங்களுக்கு வரும்போது அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இது இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 9 கிரகங்களையும் ஒட்டு மொத்தமாக மையப்படுத்தி சில பேர் பலன் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. சிம்ம ராசியில் சனி இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் சிம்ம ராசியை சனி பார்த்தாலும் சரி கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்கிறாரு. ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்கிறாரு, நம்ம கேட்டுப்போம். அடுத்தது சிம்மத்தானோடு சனி சேர்ந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சூரியனோட சனி சேர்ந்தால் என்ன கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? எந்த வேலை செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அதுக்கு சர்வீஸ் கட்டுன்னே ஒரு பேர் உண்டு. அப்போ முதல்ல எந்த வேலையுமே தொடர்ச்சியாக செய்ய முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அரசு வேலை கிடைத்தால் கூட அடிக்கடி காத்திருப்போர் பட்டியலில் அங்கங்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அடுத்தது சூரியன்கிறது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இதற்கு சனியோட பார்வையோ சேர்க்கையோ கிடைத்தால் சனி எப்போதுமே என்ன செய்யும்? பார்வை செய்கிற விஷயத்தையும் சேர்க்கை பெற்ற விஷயத்தையும் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த கான்செப்டே முதல்ல தவறான ஒரு கான்செப்ட் ஆகும். சிம்மத்தையும் கும்பத்தையும் எப்படி சம்பந்தப்படுத்துவார்கள் ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மம் அப்படிங்கிறது அரியணையை குறிக்கிறது, சிம்மாசனம் இல்லையா? இது சூரியனுடைய ஆட்சி பெற்ற ஒரு வீடு. அடுத்தது கும்பம் அப்படிங்கிறது பார்த்தா அது கோயிலுடைய கோபுரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இது அரசனுடைய வீடு, அது இறைவனுடைய வீடு. ரெண்டும் எதிரெதிர் ஸ்தானத்தில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கிரகம் 7ஆம் பார்வையை சிம்மத்தை பார்க்கும், என்ன கிரகம் இருந்தாலும். அதே போல் சிம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் 7ஆம் இடமான கும்பத்தை பார்க்கும். அப்போ அரசன் நின்று கொள்வானுங்கிறது சிம்மத்தை குறிக்கிறது, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது கும்பத்தை குறிக்கிறது. அப்போ அரசன் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் ஒரு மனிதன் உட்காரணுன்னா கடவுளுங்கிற ஒரு இடத்தோட அனுக்கிரகம் தேவைப்படுதுங்கிறத சொல்கிறது தான் சிம்மத்தையும் கும்பத்தையும் முடிச்சு போடக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக நம்ம புராணங்கள் சொல்லுது. அப்போ இது ரெண்டுத்தையும் மையப்படுத்தினா இந்த 2 கிரகமும் ஒன்று சேர்ந்து இருந்தால் எப்படி அது நல்ல பலனை கொடுக்கும்? ஒரே ஒரு லக்னத்துக்கு மட்டும் லேசான ஒரு சில நல்ல பலன்களை கொடுக்கும், மற்ற எந்த லக்னத்துக்கும் அந்த பலனை கொடுக்காது. சூரியன் சனி சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வகையில் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள்.
குறிப்பாக பார்த்தா அது வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து இந்த துண்டு துண்டான கட் பண்ணி விடும். எந்த வேலையும் தொடர்ச்சி செய்ய முடியாது. என்ன தான் வேலை பார்த்தா கூட ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வேலையை விட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் புதுசாக தொடங்கணும். சொல்லுவாங்கள்ல, ஒன்றே அழகழகாக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு திரும்ப அதை அழிச்சிட்டு திரும்ப புதுசாக உருவாக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ ஆக்கமும் அழிவும் மாறி மாறி நடைபெறும். அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய பல பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு தான் இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைச்சிடாது. அவர்களுக்கு வந்து அந்த எளிமையான வாய்ப்பு சரியாக கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டெம்பரரியாக வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. கார்ப்பரேஷன்லாம் இருக்குல்ல, அரசு சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அதில் சில வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இருக்குன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு போடலாம். ஏன்னா அது வந்து கார்ப்பரேஷன் அரசாக இருந்தால் கூட அது ஒரு தனி நிறுவனம் மாதிரி இயங்கும். இந்த மாதிரி சில இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நேரடி அரசுங்கிறது வந்து வருவாய்த்துறை, தலைமைச் செயலகம், இந்த மாதிரி ஒரு துறை சார்ந்த பணிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்கள் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். கூட நம்ம என்ன சொல்கிறோன்னா, 6ஆம் இடத்தில் சூரியன் வலிமையாக இருந்தால் அவர்களுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தால் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 10ஆம் இடத்தில் இருக்கிறவர்கள் பல பேர் அரசு பணிகளில் இருக்கலாம். ஆனால் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அரசு பணி கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க பல பேர் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்து பார்த்துருக்கேன். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன், அவங்க எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் இதுவே வந்து அரசு பணிங்கிற மாதிரி எடுக்க முடியாதுல்ல. சூரியனும் சனியும் சம்மந்தப்பட்டால் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை சூரியனும் சனி ஏதாவது ஒரு வகையில் சந்திக்கும். இது பல பேருக்கு இருக்கும். அப்போ நமக்கு வந்து சூரியனும் சனியும் நம்ம ஜாதகத்தில் தொடர்பு இருக்குது. அப்போ நமக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இது யார் பாயிண்ட்டு சொன்னாங்களோ அந்த ஜோதிடர்களை தேடி போவாங்கள்ல, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கிடைக்கும். இந்த கோயில்களுக்கு போய் இந்த பரிகாரம் சொல்லிவிடுங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதிலே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி ஒரு 20 பரிகாரம், அது ஒரு 10 மாதத்துக்கு ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம திதி வர்ற நாட்கள்லாம் ஒரு பரிகாரம் போட்டு விடுவாங்க. இப்படி போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதிலே ஒரு வருஷம் ஓடி போயிடுமா. அதுக்கப்புறம் நீங்களும் மறந்துடுவீங்க, உங்களுக்கு சொன்ன பரிகாரத்தை அவரும் மறந்துடுவார். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். கண்டிப்பாக தெரியும் இல்லையா, நீங்கள் அதை சரியாக செய்யலை, அதனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் அரசு வேலைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை துல்லியமாக இதனால தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய இருக்குது. சூரியன் குரு சம்மந்தப்பட்டவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் இருப்பாங்க. அதனால் சூரியன் குரு சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் அரசு பணியில் இருப்பாங்கன்னு உறுதியாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த துறை சார்ந்து சில விஷயங்களை எடுக்கும்போது அரசுக்குரிய சம்பளம் வாங்குவார்களா? எம்எல்ஏ எம்பிக்களுக்கு சம்பளம் கிடைக்குதுல்ல, கவுன்சிலர்கள் கூட அரசியல் சம்பளம் கிடைக்குதில்ல, அரசு சம்பளம் ஒரு 5 வருஷத்துக்கு கிடைக்குதில்ல, இது எல்லாமே அதில் வரும். இது எல்லாத்தையும் நுணுக்கமாக தெரிந்தவர்கள் மட்டும்தான் அந்த விஷயத்தை சொல்லாமே தவிர இதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய விதமான கிரக சேர்க்கைகளும் அமைப்புகளும் இருக்குது. ஒரே ஒரு கிரக சேர்க்கையை மட்டும் வச்சுட்டு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.